நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன் 1/3/2021 முதல் 7/3/2021 வரை வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரக நிலைகள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் காண்போமா? ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, கன்னியில் சந்திர பகவான் இருக்கிறார், விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்கிறார், மகரத்தில் குரு சனி புதன் இருக்கிறார்கள், சூரியனும் சுக்கிரனும் கும்பத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது எந்த கிரகமும் மாறலை, சந்திரனை தவிர. சந்திரன் மட்டும் வார இறுதியில் தனுசு வரை சென்று பலனை தர இருக்கிறார். இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாமா? இப்போது நாம் மீனராசியை பார்க்க இருக்கிறோம். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. உங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி. குருவின் ஆட்சி வீடு இது. குரு இந்த வீட்டில் ஆட்சி பெறார். இந்த ராசி அன்பர்கள் குருத்துவமாக இருப்பாங்க. உதாரண புருஷர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது உதாரணம் காட்டினா இவங்களை காட்டலாம். அந்த அளவுக்கு இவங்க உதாரண புருஷர்கள், கண்ணியமானவர்கள், எதை செஞ்சாலும் சரியாக செய்யக்கூடியவர்கள், மிகவும் பொறுமையாக செயல்படுவாங்க. பண வரவு இரட்டிப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் நம்ம பல பதிவுகளை சொல்லிகிட்ருக்கோம். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே பெரிய விஷயம். 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி இந்த வார கிரக நிலையை பார்க்கும்போது 3 கிரக சேர்க்கை இருக்கிறது. 11ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்க உங்களுக்கு பண வருவாய் அதிகமாக கண்டிப்பாக வரும். வருட கிரகங்கள் உங்களுக்கு குருவும் சனியும் அங்கே இருக்கிறது. இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களை அடிச்சிக்க முடியாது. நல்ல ஒரு பணம் வருவாய் நிச்சயமாக வரும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு அங்கே இருக்கிறார். இந்த வார கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உன்னதமான ஒரு வாரமாக இது அமைகிறது. எண்ணிய செயல் ஈடேறுதல். புத பகவான் இருக்கிறார் 11. உங்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம். குரு இருக்கிறார். பிள்ளைகளால் மேன்மை பெறக்கூடிய ஒரு வாரம். தனக்காரகன் அவர் காசுங்க அதான் நம்ம ரெட்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டோமே. சனி பகவான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா, உங்களுக்கு தொழில் ரீதியாக அவர் கர்மக்காரகன் இல்லைங்களா, தொழில் ரீதியாக அவர் மேன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு டே பை டே புகழ், பெருமை, அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவத்தை குரு பார்க்குறார். அங்கே செவ்வாய் பகவான் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குற அன்பர்கள், அதாவது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக சம்பாத்தியம் பெற்று மிகவும் உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். இளைய சகோதரத்தால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்.
4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அந்த அதிபதி 11ல் இருக்கிறார். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் படித்து நல்ல உன்னத நிலைக்கு எய்துவார்கள். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது சந்தோஷமான இடம். அது 5ஆம் இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல், சந்தோஷம் அடைதல். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நீண்ட நாளாக அவங்க அந்த நிலை இருக்கும். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. நண்பர்கள் உதவுவார்கள். ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் மலரும். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது 9ஆம் வீட்டை 9ஆம் வீட்டு அதிபதி பார்க்கிறார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சூரியன் பூமிகாரகன் இல்லையா? வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தேடித்தரும். 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மூலமாகவோ அரசு மூலமாகவோ கடனுதவி பெற்று விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த குறையும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த வேலைக்கு செல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம்தான். ஆனால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் அற்புதமான ஒரு காலகட்டம். அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன தொழிலதிபர்லேருந்து பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் பேசுறதெல்லாம் அது சரியாகும். அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு அந்த மீனராசிக்கு 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வருவதால் கூடிய வரைக்கும் அந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை கைவிடுங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து முடியுங்கள். அலுவலகம், வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் இது மாதிரி இடங்களில் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு அதிலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள், சக்கரத்தாழ்வார், வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.